இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஒரு புக்கோட சம்மரி. இந்த புக் வந்து சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம், இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக் பேர் வந்து த சீக்ரெட். இதோட ஆத்தர் வந்து ரோண்டா பைரன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆத்தர் சொன்னதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர் பாத்வேஸ். இவங்க 10 வருஷமாக இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரகசியத்தை, இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு டைமும் சரி, எல்லா சுச்சுவேஷன்லையும் சரி, இவங்க உபயோகப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. எப்பப்பெல்லாம் இவங்க இதை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ இவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இவங்க மேலே உயர்ந்துட்டே போயிருக்காங்க. எப்பப்பெல்லாம் இவங்க இதை சரியாக பயன்படுத்தலையோ, கரெக்டாக யூஸ் பண்ணலையோ, அப்போ நிறைய வந்து விளைவுகளை சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா, டீப்பர் லெவலில் இது எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் இது வந்து அதோட ரெஸ்பான்ஸை தந்துட்டே தான் இருக்குது, ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வாங்கியிருக்க புக் வந்து 10th எடிஷன். இந்த 10 years செலிப்ரேஷனுக்காக இவங்க இன்னும் ஒரு 10 விஷயத்த வந்து இந்த புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த புக்கு இருக்கிற நாலேஜோட இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன ஒரு நாலேஜ் தான் சொல்கிறாங்க. இதை யாரெல்லாம் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, டெய்லியும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ, அவங்களால ஈஸியாக அவங்களுக்கு தேவையான டிசையர்ஸ், அதாவது ஆசைகளை வந்து அடைய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 விஷயங்களுமே இந்த புக்கோட கடைசியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வருஷத்துல இவங்க என்ன ஒரு உண்மையை கண்டிப்பா வந்து இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னதுன்னா, நம்மளுக்கும் சரி, நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ இதுக்கெல்லாம் நடுவில் என்ன இருக்குன்னா நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த புக்கு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ தந்திருப்பாங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க இந்த புக்கை எப்போ இருந்தாங்களோ அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரொம்ப ரொம்ப கொலாப்ஸ்டாக இருந்தாங்க. அதாவது வாழ்க்கையே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. அதே மாதிரி சுற்றி இருக்க எல்லாரோடையும் பர்ஸ் கூடயா இருக்கட்டும், கொலீக்ஸ் கூடயா இருக்கும், அந்த உறவெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த சீக்ரெட் பற்றி. அண்ட் வந்து இந்த ஒரு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வந்து இவ்வளோ சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கையில் அதை பற்றி உங்களுக்கு 100 வருஷம் பழமையான ஒரு புத்தகத்துல இருந்தால் கிடைச்சிச்சு. இது அவங்க பொண்ணு வந்து அவங்க கிட்ட தந்தாங்க. இதை பற்றி இவங்க வரலாறுல தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போதான் இவங்க ஆச்சரியம் வரும்படி நிறைய கிரேட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கு. பிளாட்டோ, ஷேக்ஸ்பியர், ஐன்ஸ்டைன், நியூட்டன், இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறத தெரிய வருது. ஏன் இது எல்லாருக்குமே தெரியலன்ற யோசிக்கிறாங்க. அந்த ஒரு பேர்னிங் டிசைர் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பேர்னிங் டிசைர் அவங்களுக்கு வருது. அதனால இப்போ யார் இந்த சீக்ரெட் பத்தி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தேட ஒருத்தரா வந்து கிடைச்சிட்டே இருக்காங்க. ஒருத்தரா அப்பீர் ஆகிட்டே இருக்காங்க. எப்படி வந்து ஸ்டூடெண்ட் ரெடியாக இருந்தால் அவங்களுக்கு டீச்சர் கிடைப்பாங்கன்ற மாதிரி இவங்க தேட இவங்க மேக்னெட் மாதிரி ஒருத்தரையும் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் இந்த சீக்ரெட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு விஷன் இருந்துச்சு, இதை படமாக எடுக்கணும், இதை உலகத்துக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் இருந்துச்சு. அதனால இவங்க ஒரு டீம் ரெடி பண்ணாங்க. அந்த டீம் வந்து 2 மாதத்துக்குள்ள இந்த சீக்ரெட்டை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்க கற்றுக்கலாம், இது எடுக்கிறது பாசிபிளே இல்லை. அண்ட் இது வரைக்கும் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்ச எந்த ஒரு ஆத்தரும் சரி, எந்த ஒரு இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறவங்களும் இந்த படத்துக்காக புக் ஆகலை. இருந்தாலும் இவங்க ஒரு நம்பிக்கையோட ஆஸ்திரேலியாவிலேருந்து யூஎஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து யூஎஸ்ல தான் இருக்கிறாங்க. மொத்தம் 55 பேரை வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. 120 மணி நேரத்தில் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நொடியிலையும் சரி, ஒரு மூச்சிலையும் சரி, இவங்க வந்து இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த சீக்ரெட் படத்தை தயாரிச்சேன்னு சொல்கிறாங்க. இது தயாரிச்சிட்ட அப்புறம் அவ்வளோ ரெஸ்பான்ஸு. இதை யூஸ் பண்ணி குரோனிக், அதே மாதிரி டிப்ரெஷன், நிறைய டிசீஸை க்யூர் பண்ணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களுக்கு இமெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இவங்களோட அக்கௌண்ட்டுக்கும் சரி,
இவங்களோட இமெயிலில் நிறைய வந்து செக்ஸ், நிறைய வந்து அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் வந்து இந்த சீக்ரெட்டை வச்சு பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், காரு, ஹவுஸு, பிஸ்னஸ் இது எல்லாமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து குழந்தைகள் வந்து இதை வச்சு நிறைய விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிரேட்ஸாக இருக்கட்டும், நல்ல வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், இதெல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது சஜஸ்ட் பண்ணவும் இருந்தாங்க. சர்ச்சில் இருக்கட்டும், நிறைய டாக்டர்ஸ் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு, யூனிவர்சிட்டியில், ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து இதை வந்து மற்றவங்களை சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் எதில் எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன ஃபெதர் ரெக்கையிலிருந்து $10 பில்லியன் வரைக்கும் எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இந்த படம் எடுத்த கொஞ்சம் மாசத்துலயே நடந்துச்சு. இந்த சீக்ரெட் படத்தோட இன்டென்ஷன் என்னன்னா, எல்லாருமே வந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், எல்லாருமே அவங்களுக்கு வேண்டியதை வந்து கிடைக்கணும் தான். இந்த டீமும் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பேர்கிட்ட thousands of people வந்து இவங்களுக்கு லெட்டர் போட ஆரம்பிச்சாங்க. எனக்கு இது நடந்துச்சு லெட்டர் போட ஆரம்பிச்சாங்க. அந்த இன்டென்ஷனும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. நீங்க எங்க இருக்கிறீங்க, யார், இது எதுவுமே தேவையில்லை, நீங்க என்ன வேணாலும் இந்த சீக்ரெட்டை வச்சு அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்ல மொத்தம் 24 டீச்சரோட வேர்ட்ஸ் இருக்கு. அவங்க சொன்னது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இதுல இவங்க லேர்ன் பண்ண எல்லா ட்ரிப்ஸையும் சரி, எல்லா ட்ரிக்ஸையும் சரி, ஷார்ட்கட்ஸையும் சரி, இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேஜா நம்ம டிராவல் பண்ண பயணம் செய்ய நம்மளுக்கு நம்ம யாருன்னு தெரியும், நம்மளுக்கு என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அமேசிங்கான விஷயம் வந்து காத்திருக்கு அப்படின்னு தெரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம என்னவா ஆகணும், எப்படி இருக்கணும், நான் யாரா இருக்கணும், இது எல்லாமே நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.